ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெக் பேட்ச் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அன்னார்கலி ட்ரெஸ்ஸோட நெக் பேட்ச் ஒர்க் டிசைன் நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டைலரிங் டிப்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நெக் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு ஸோ மேலே பா ஷேப்பில் இங்கே ஸ்கேலப் டிசைன் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ கீழே நம்ம இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேலே நெக் ஷேப்பில் பா டிசைன் கொடுத்து கீழே ஸ்கேலப் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கிளாத்தில் பேட்ச் ஒர்க்காக இந்த டிசைன் யூ ஷேப்பில் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த யூ ஷேப்பில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ கேன்வாஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஸோ கேன்வாஸோட லென்த் நான் ஒரு 12.5 இன்ச்சஸ் கிட்ட எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 12.5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இதோட வித்து 7.5 இன்ச்சஸ். ஓகேவா? ஸோ ஃபோல்டிங்கில் இருக்கும் போது 7.5 இன்ச்சஸ் இதோட வித் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போது மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாஸில் நீங்கள் ட்ரா பண்ணும் போது பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள், இல்லை இங்க்கு ஸோ நம்ம தண்ணி பட்டா இங்க் எரேஸ் ஆகாத பெனில் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் நெக்கு வித்து ஸோ நான் நெக் வித் ஒரு 3 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஓகே, ஸோ ரெடி நெக் வித்து 3 இன்ச்சஸ் வைக்கிறேன். இதில் இருந்து உங்களுக்கு விசிபிளாக எவ்வளோ அந்த பேட்ச் தெரியணுமோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஸோ 1 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் 1.25 இன்ச்சஸ் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம யோக் லென்த் விட ஒரு 2 இன்ச்சஸ் மேலே, இல்லை உங்களுக்கு யோக் லென்த் வரைக்கும் வேணும்னா யோக் லென்த் வரையும் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு யோக் லென்த்தோட ஒரு 2 இன்ச்சஸ் மேலே வைக்கிறேன். ஸோ நான் ஒரு 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். இப்போது இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்க. இப்போது இதுக்கும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணாலும் ஓகே, இல்லை இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லைன் போட்டு கர்வ் கொடுத்தாலும் ஓகே. ஸோ இப்படி பண்ணும்போது கர்வ் கொஞ்சம் அழகாக ஷேப்பாக தெரியும். ஸோ மேலே இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது ஸோ ஸ்கேலப் ஸ்கேல் வச்சு நீங்கள் அழகாக ஒரு கர்வ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வச்சு ஸோ இப்படி ஒரு கர்வ் ஷேப் கொடுத்து எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கர்வ் ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ மேலே இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரை நாச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி யூ ஷேப் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிற கிளாத்து. ஸோ இந்த கிளாத்தோட ராங் சைட். ஓகே, ஸோ ராங் சைட் பக்கமாக இதை வச்சு நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது அயன் ஆகுமான்னு தெரியல. அயன் ஆகலைன்னா ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு மேலே இருக்க அந்த பா ஷேப் நெக்கும் ஸ்கேலப் டிசைன் நெக்கும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அந்த பா ஷேப் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு 1/2 inch ஷோல்டர் ஜாயினிங்க்கு. ஸோ டோட்டல் நெக்கோட லென்த்து நான் ஒரு 5.5 inches வைக்கிறேன். ஸோ டோட்டலாக மேலே இருந்து 6 inchesக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்கோட வித்து நான் 3 inches ரெடி மெஷர்மெண்ட்டே கொடுத்துக்கிறேன். ஸோ கீழேயும் 3 inches மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே ஸ்கேலப் டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ நான் கையிலேயே அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஸோ 2 ஸ்கேலப் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இங்கே 1 inch எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள இருக்க இந்த ஸ்கேலப் டிசைனை கட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் ஜாயினிங் 1/2 inch அதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பா ஷேப். ஓகே, ஸோ இப்போது நெக் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த சென்டரில் சிசர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நெக்குக்கு நான் நார்மலாக யூ நெக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி வச்சு கிளாத்தில் அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த கிளாத்தை தான் பேட்ச் ஒர்க்காக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கிளாத்தை தான் பேட்ச் ஒர்க்காக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கிளாத்தோட ராங் சைட், ஓகேவா? ஸோ ராங் சைட் பக்கம் நீங்கள் கட் பண்ணியிருக்க கேன்வாஸை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த ப்ளூ டிசைன் சென்டரில் வர மாதிரி நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த ப்ளூ டிசைனுக்கு சென்டரில் இந்த பேட்ச் வந்து இப்படி இருக்க மாதிரி நான் வச்சு அயன் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ நல்லா நீட்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு அயன் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அயன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கேன்வாஸ்ல இருந்து ஒரு 1/2 inch வெளியே தள்ளி இதை சுற்றி மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கேன்வாஸ்ல இருந்து ஒரு 1/2 inch வெளியே தள்ளி இந்த கிளாத்ல மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து மார்க் பண்ண முடியல, நான் அப்படியே வந்து ஒரு 1/2 inch மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ கட் பண்ணிவிட்டு ஓகேவா? ஸோ இதை சுற்றி ஒரு 1/2 inchல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மேலே ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை ஒட்டி ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபோல்ட் பண்ணி இதை ஒட்டி ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துட்டோன்னா இந்த பேட்ச் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்து ஃப்ரண்ட் நெக்கோட கேன்வாஸை இந்த மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இங்கே எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு
எக்ஸஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸில் அயர்ன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த பேட்ச் ஒர்க்கை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, இல்லைன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதை 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு வெளியே தெரிய வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் லென்த்தை லாங்காக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து பிரித்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ எக்ஸஸ் நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷ் ஆயிருக்கும். இப்போ நம்ம மெயின் கிளாத், ஓகேவா? ஸோ மெயின் கிளாத்தோட சென்டர், ஸோ நீங்கள் மெயின் கிளாத் எடுத்திருப்பீங்களா, அந்த கிளாத்தோட சென்டரில் இதை பிளேஸ் பண்ணி பின் பண்ணிட்டு இதை சுற்றி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, இந்த மாதிரி மெயின் கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே இந்த நம்ம ஸ்டிச் பண்ண பேட்ச் ஒர்க்கை சென்டரில் வச்சு, ஸோ சென்டர் கரெக்டாக இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு சுற்றி பின் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டே வாங்க. ஓகே, ஸோ கிளாத்தை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்க, இல்லைனா சுருக்கமாயிரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இதை ஒட்டி ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி நான் ஸ்டிச், ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி நான் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ஒட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம்ல, லென்த் எக்ஸ்ட்ரா வச்சு அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் பிரித்து விட்டதுன்னா பிரித்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போது ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ராங் சைட் பக்கமாக திருப்பி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு, ஸோ ஃபுல்லாக சுற்றி நம்ம பேஸ்டிங் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ லைனிங் கிளாத்தையும் இந்த மெயின் கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ சுற்றி பின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக சுற்றி நம்ம ஒரு பேஸ்டிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ வந்து இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ சுற்றி நான் பேஸ்டிங் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ் இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக் போர்ஷன் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நெக் போர்ஷன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுற்றி நான் ஸ்டிச் பண்ணி, ஓகே, இப்போ நெக் போர்ஷனை சிசர் கட் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு பின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/4 இன்ச் நான் உள்ள தள்ளி இதை ஸ்டிச் பண்ணிட்டு இதை டர்ன் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த போர்ஷன் ஃபினிஷ் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ், ஸோ கேன்வாஸ் ஒட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் தள்ளி கட் பண்ணிட்டு இதை நம்ம டர்ன் பண்ணிட்டோம்னா நெக் நமக்கு ஃபினிஷ் ஆயிடும்.
இந்த கர்வ் கிட்ட நல்லா சிசர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ண. ஓகே, இப்போ நம்ம நெக் வந்து டர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு இதை டர்ன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நெக் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடும். ஸோ இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த நெக்கோட ஃபைனல் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ நல்லா நீட்டாக நமக்கு ஃபினிஷ் ஆயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டோன்ஸ்லாம் இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒட்டி நீங்கள் லேஸ் வைக்கிறதுனா லேஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ டிசைன்ஸு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை சுற்றி லேஸ் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக நமக்கு தெரியும். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேட்ச் ஒர்க் மாடலை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.